ஏன்பா நீ கணக்குல வீக்கா? யார பார்த்து சார் கணக்குல வீக்கான்னு கேக்குறீங்க? எஸ்எல்சில கூட கணக்கு தவிர பாக்கி சப்ஜெக்ட்ல தான் நான் ஃபெயில். கணக்குல எவ்வளவு மார்க்கு? அந்த பரீட்சைக்கு தான் நான் போலியே. நீங்க எம்எல்ஏவா? என்னால நம்பவே முடியலையே. அதுக்காக நாங்க என்ன கண்டக்டர் டிரைவர் மாதிரி பேட்ஜா குத்திக்க முடியும்? நம்ப மாட்டியா? ஓய் இப்ப நம்புறேங்க. பாக்கும்போது என் பையன் மாதிரியே இருக்கு. அம்மா, அதே குரல். அம்மா, மறுபடியும் அதே குரல். ரெண்டுமே நான் தான் சொன்னேன். அதான் அப்படி இருக்கு. நீ முதல்ல மதுரைக்கு போற. அங்க என் ஃப்ரெண்ட் ராமசாமி இருக்கான். அவங்கிட்ட உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். ஏய், அவனுக்கு குழந்தை கிடையாதுடா. உன்னை தான் குழந்தை மாதிரி பாத்துப்பான்டா. புறப்படு. ராமசாமிக்கு குழந்தை கிடையாதா? ஆமா. அப்ப நான் மதுரைக்கு போல. அதனால உனக்கு என்னடா? நான் மதுரைக்கு போன வேலை அந்த ராமசாமி குழந்தை பிறந்தா பழி எம்எல்ஏ வரும்ல. என்னங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன பேசணும்? இல்ல, ரொம்ப நாளா நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டு வரேன். என்னது? அது அதான் ஐம் விடவர். எனக்கு 35 வயசு ஆகுது. 10 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாது. அது பரவாயில்லைன்னா, உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைன்னா, உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? சுத்தமா புரியலைங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆலியா? எனக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் நான் விடுவேரா? நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். ஐ திங்க் நீங்களும் என்ன ரொம்ப விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமா சேர்ந்து அனுவுக்கு ஒரு அம்மா, நானே சமையல். கடவுளே, இன்னுமா புரியல? சரி, நான் இந்த விஷயத்த உங்க வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன். தம்பி, ஆட்டம் முடிஞ்சு போச்சு. 2வது ஆட்டம் கிடையாது. எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. ஆதரவா சாஞ்சிக்க நண்பனா, நல்லவனா ஒரு கணவன், நான் பெத்ததுன்னு உரிமை கொண்டாட ஒரு சின்ன பொன் குழந்தை, கவிதையா எனக்குன்னு ஒரு குடும்பம். எனக்கும் இந்த ஆசை வந்துருச்சா என்ன? நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு அம்மா கிட்ட சொல்ல ரொம்ப தயக்கமா இருக்கேன். அதுக்கு முன்னால இந்த சந்தோஷமான செய்திய அடைக்கலம் சார் கிட்ட சொல்லிடணும். ஏய், உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம்டா. நான் சொல்றபடி கேட்கல, உன் கதையே பப்ளிஷ் ஆகாதுடா. அடைக்கலம் சார் அவர்கிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லணும். அவர் இல்ல, அது விடுங்க. அவர் வந்த அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல எங்க பிரச்சனை தீர்த்து வைங்க. இவன் ஒரு கதை எழுதியிருக்கான். அதோட முடிவை பத்தி எங்களுக்குள்ள ஒரு தகராறு. என் கதை என்னன்னா, ஒரு பொண்ணு தன்னை பெத்தவங்களுக்கு கண்ணு தெரியலையே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறா. எதிர்பாராத விதமா மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தனை சந்திக்கிறா. அவனே கல்யாணம் பண்ணிதான் ஒரு முடிவுக்கு வரா. எப்படா கண்ணு தெரியாத பெத்தவங்களை எந்த கிணத்துல தள்ளி விட்டுட்டு அவ கல்யாணம் பண்ணிக்குவா? ஏன், அவங்களுக்கு எவ்வளவு புகலிடம் இல்லையா? அனாத ஆசிரமம் இல்லையா? அங்க போட்டுமே. மடத்தனமா இருக்கு. அப்போ அவ இத்தனை நாளா தியாகத்தோட வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் எல்லாம் போதே. வாழ்க்கை பூரா பெத்தவங்களே கட்டிட்டு அழுதா அவளுக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை, குட்டி இதெல்லாம் வேணாமா? ஏன் கதாநாயகி அப்படி இல்லைங்க. அவ தன்னை பெத்தவங்களுக்காக அத்தனை இழக்க தயாரா இருக்கா, இன்க்ளூடிங் செக்ஸ். அவ தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட குடும்பம் வேணும்னு நினைக்கல. அப்ப அவ எதுக்காக அவ தன்னை காதலிக்கணும்? அவளும் ஒரு பொண்ணு தானே, கல் இல்லையே. அதனாலதான் அவ காதலிச்சா. அவ தன்னுடைய இளமைக்கும் உணர்ச்சிக்கும் அடிமையாகி அவ மேல ஆசைப்படலையே. கவிதையா தனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்னு நினைக்க கூடாதா? நினைக்க கூடாது. ஏன் கதாநாயகி அப்படிப்பட்டவ இல்ல, வித்தியாசமானவ, சுயநலம் இல்லாதவ. அவ இந்த சொசைட்டிக்கே முன்னுதாரணமா திகழணும். அவளை பார்த்து 4 பேர் பெத்தவங்களை வச்சு காப்பாத்து. இது வரைக்கும் எந்த லட்சியத்துக்காக வாழ்ந்தாலும் அந்த லட்சியத்துல இருந்து வழி தவறே உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவு எடுக்க பார்த்தா அந்த முடிவு தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டா. அதனால கல்யாணம் வேண்டான முடிவுக்கு வந்துட்டா. உங்க கதையை அப்படியே முடிச்சுக்குங்க. எனக்கு ஏன் கல்யாண ஆசையை கொடுத்து அப்பா அம்மாவை நான் எப்படி மறந்தேன்? நீ எப்படி கல்லா இருக்கியோ அதே மாதிரி தானே நானும் என் மனசு கல்லா வச்சிருந்தேன்.
காதலிய கண்ணை மறைச்சிருச்சா? என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? நீ எங்க பேச போற? இத்தனை வருஷம் தனியா இருந்த உனக்கு திடீர்னு என்ன கல்யாண ஆசை? உன் அதிர்ஷ்டத்தை பத்தி உனக்கு தெரியாதா? ஹலோ, கடவுள்கிட்டயும் சைகை பாஷை தானே? கடவுளும் செவிடு உண்மை தானே? என்ன ஒரே சோக கீதம். நான் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு உங்க பின்னாடி வந்தா என் அப்பா அம்மா கதை என்ன ஆகுறது? காது கேட்காத வாய் பேச முடியாத அவங்கள அனாதையா விட்டுட்டு வந்தா அதை விட பெரிய பாவம் வேற என்னங்க இருக்கு? என்ன மன்னிச்சிருக்க, நம்ம கல்யாணம் நடக்காது. எங்க நீங்க என் மனசு சின்னதுன்னு கேலி பண்றீங்களா இல்ல என் வீடு சின்னதுன்னு கேலி பண்றீங்களா? யார் அவங்கள அனாதையா விட்டுட்டு போறாங்க? நம்ம கல்யாணம் நடந்த உடனே அவங்களும் நம்ம கூடவே வந்து இருக்க போறாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அவங்க உங்களுக்கு மட்டும்தான் அப்பா அம்மாவா? இனிமே எனக்கும் அவங்க தாங்க அப்பா அம்மா. என்னம்மா தாலி வரையறேன்னு பாக்குறீங்களா? ஆமாமா, உங்க ஆசைப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயோமா, என்னம்மா இது? ரொம்ப மோசம் நீங்க. அம்மா, ஐயோ அம்மா விடுங்கம்மா. ஐயோ விடுங்கம்மா. அப்பா அப்பா ஐயோ விடு. அப்பா ஐயோ விடுங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்க பொண்ணோட எக்ஸாம் ரிசல்ட். மார்க்க பார்த்துட்டு டியூஷன் வேணான்னு என்ன நிறுத்திடாதீங்க. கணக்குல 20 மார்க் வாங்கின என் பொண்ண 2 மாசத்துல 80 மார்க் வாங்க வச்சிருக்கீங்களே, சூப்பர் ஷோ. அது எப்படி எது சொன்னாலும் டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறா? அவங்க அம்மா ரொம்ப புத்திசாலியா இருந்திருக்கணும். இல்லன்னா என்ன கல்யாணம் பண்ணிருக்க முடியுமா? கிண்டலா பண்றீங்க? பசங்க கிண்டல் பண்ணா டீச்சர் அடிப்பாங்க, நீங்களே கிண்டல் பண்ணா யார் அடிக்கிறது? நீங்க அடிங்கப்பா. சுமார். அனு 80 மார்க் வாங்கியிருப்பதை பாராட்டி இந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு காரணமான சாரதா டீச்சர் அவர்களுக்கு இந்த 5 ஸ்டார் சாக்லேட் பரிசளிக்கப்படுகிறது. காக்காவை பழக்க முடியுமா? கிளியதான் பழக்க முடியும். அதனால சாக்லேட் அனுவுக்கு. அதுலயும் பாயிண்ட் இருக்கு. அதனால கிளிக்கு 50, ட்ரெயினருக்கு 50. என்னம்மா 50-50. எடுத்துக்கா. மகாதேவா, என்ன முதலாளி? இந்த இத அப்படி உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டா முதல்ல இடத்த காலி பண்ண. ஏன், எதுக்கு? நான் என்ன தப்பு பண்ண? நீ ஒண்ணும் தப்பு பண்ணலடா, நான் தாண்டா கனவு கண்ட. நீ என்ன நடு ரோட்ல பப்ளிக்ல அடிக்கிற மாதிரி, இது எனக்கு தேவையாடா? முதலாளி, என்ன வார்த்தை சொன்னீங்க முதலாளி? நீங்க தெய்வம் மாதிரி முதலாளி. சோறு போற உங்களை நான் அடிப்பேனா? என்ன வார்த்தை சொன்னீங்க முதலாளி? ஐயோ முதலாளி. அதெல்லாம் கிடையாது. சொன்னதான். முதல்ல நீ பணத்தை எடுத்து கிளம்பு. முதலாளி, செருப்பு சின்னதுங்கிறதுக்காக காலியா வெட்டுறீங்களா முதலாளி? பெரிய செருப்பா வாங்க முதலாளி. எதுக்கு உன்னை அடிக்கிறதுக்கா? என்னடா சொல்ல வர்ற? முதலாளி, நம்ம ஒருத்தர் பாத்துக்கிட்டே தான் ப்ராப்ளம். அவன் கண்ணிலேயே பல்ல. என்னையே வேலை விட்டு அனுப்புறீங்க? ஒரு மாசம் லீவ் விட்டு அனுப்புங்க. அப்படிங்கிற அதுலயும் பாயிண்ட் இருக்கு. 1 month holiday, enjoy. அட்வான்ஸா வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த கனவு மட்டும் பலிக்க கூடாது. பணம் போன போகுது.